வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 16 நாம் இப்போ திரு ஆவினங்குடியில் இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் மகா கந்தசஷ்டி விரதம் தொடங்குற நாள் பழனியில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதல்ல மகா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது குழந்தை பேருக்காக இருக்கிறது. மெயினாக குழந்தைக்காக இருக்கிறது. அதுக்காக ஒரு பழமொழியே இருக்குது, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கரு உண்டாகும்னு. ஆனாலும் இப்போ நிறையா பேர் நிறையா காரணத்துக்காக இந்த விரதம் இருக்கிறாங்க. சீக்கிரமாக திருமண யோகம் கிடைக்கணும், வீடு கட்டணும்லாம் 48 நாள் 21 நாள்னு இப்படி நிறையா பேர் விரதம் இருக்கிறாங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் 7 நாட்கள் தான். இந்த வருஷம் அக்டோபர் 22 தொடங்கி 28 முடியுது. 22 உச்சிக்கால பூஜை, மலை மேலே இருக்க முருகனுக்கு உச்சிக்கால பூஜை முடிஞ்சு காப்பு கட்டி துவாரபாலகர்கள் மயில் வாகனம் எல்லாத்துக்கும் காப்பு கட்டி முடிச்சுட்டு திரு ஆவினங்குடியில் இருக்கும் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு, அதாவது முருகனுக்கு மயில் வாகனத்துக்கு துவாரபாலகர்களுக்கெல்லாம் காப்பு கட்டி முடிச்சுட்டு பக்தர்களுக்கு இந்த கொடிமரத்துக்கு அந்த பக்கம் நின்று கட்டி விடுவாங்க. அது ஒரு மெல்லிசான மஞ்சள் தடவிய நூல் கயிறாக தான் இருக்கும். நமக்கு கெட்டியாக வேணும்னா வீட்டில் இருந்து கூட மஞ்சள் வச்சு விரலி மஞ்சள் வச்சு கட்டி நம்ம இங்கே கொண்டு வந்து கூட கட்டி விட சொல்லலாம். இந்த வீடியோவோட டைமிங் முடிஞ்சுது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசுவோம்.